மஞ்சள் கறியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இடம் கம்மியாக தான் எடுத்து போகிறேன். அடுத்தபடியா மீனமிளகு மீனமிளகு ஒரு டேங்க்கு வந்து 300 ml வரைக்கும் ஊற்றலாம். மீனமிளகு இயற்கை மருந்துகளை பொறுத்த வரைக்கும் கூட சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து தயிர் எண்ணெய் கரைசல். இது வந்து பாத்தீங்கன்னா வேப்பங்கொட்டை கரைசல். வேப்பங்கொட்டை இடிச்சு ஊற வச்சு 15 நாள் ஊற வச்சு சாரா எடுத்துக்கிட்டது. இது ஊற வச்சு நிழல்லே வச்சிருந்தோம்னா 1 வருஷத்துக்கு கூட வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா பனம்பழச்சாறு. அதாவது இப்ப பயிர் வந்து பறியும் போது பயிரோட உறுதி இது நெல் வந்து உறுதியா இருக்கிறதுக்காக, அதோட நோய் தாக்கம் இல்லாம இருக்கிறதுக்காக அது சேர்த்துக்கிறது. பனம்பழச்சாறு மற்ற எல்லாத்தையுமே சேர்த்து மீன் எல்லாமே இதுல கலந்து இருக்கு ஏற்கனவே. இது போக இஞ்சி பூண்டு கரைசல் இதெல்லாம் வந்து வசம்பு எல்லாம் சேர்த்து அடிக்கிறது. நம்ம இலை சொட்டு புழு, தண்டு புழு, குருத்து பூச்சி அந்த மாதிரி வர்றதுக்கு அந்த டைம்ல அடிக்கலாம். அது வந்து அந்த மருந்து வந்து அடிக்கும்போது வெயில் நேரத்துல அடிக்கணும். வெயில் அடிச்சாதான் அந்த பூச்சிகளோட தாக்கம் குறையும். இந்த மருந்து கூட நம்ம குளிர் நேரத்துல அடிக்கணும். மத்தியானம் 2 மணி 3 மணிக்கு மேல குளிர்ச்சியான நேரத்துல அடிச்சா பயிர்களுக்கு நல்ல சத்து கிடைக்கும். இது பூராமே ஸ்ப்ரே பண்றதுனால இலை வழியா பூரா எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். இதுல வந்து அரிசியில வந்து பால் சத்து அதிகமா கிடைக்கும். அரிசியோட ருசி நல்லா இருக்கும். நல்ல ருசி வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ருசி அதிகமா கிடைக்கும். ஆனா இந்த நெல்லுகள்லாம் வந்து பாரம்பரிய நெல்லாம் ஒரு மாசம் 2 மாசம் வரைக்கும் காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சு சாப்பிடுறது நல்ல சத்து கிடைக்கும். நம்ம சுடுசோறா சாப்பிடுறத காட்டிலும் கஞ்சியை போட்டு சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப ஆரோக்கியமானது. அந்த நீராகார தண்ணியில தான் முழுமையான சத்து புறமே கிடைக்கும் மக்களுக்கு. அவ்வளவுதான்ப்பா. எல்லா மரங்களுமே இந்த ஆலமரத்தோட நிழல்ல தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு குடத்துல தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ள போட்டு வைக்கிறேன். ஏன்னா வந்து சூடு ஏறாது ரொம்ப, அதுக்காக போட்டு வச்சுக்கிறேன். ரெகுலரா அடிக்க முடியாதுல்ல, நம்ம ரெகுலரா உடனே தயார் பண்ண முடியாது. அதனால அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சாங்க. அவ்வளவு மருந்து சேர்த்து 10 லிட்டரு ஸ்ப்ரேயர்ல ஊத்தி இருக்கு. ஒரு கொஞ்சோண்டு இடம் தான், கொஞ்சோண்டு இடத்துக்கு அடிக்க போனா அடிச்சு காட்டிடுறேன்.